தமிழ் சினிமா வரலாற்றுல 90s காலகட்டம் அப்படின்றது வெறும் 10 வருஷம் மட்டும் இல்ல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்த காலம் அது. 90s காலகட்டம் அப்படின்றது தமிழ் சினிமால நிறைய புரட்சிகளை செஞ்சுச்சு. தொழில்நுட்பம், கதைக்களம், நட்சத்திர அந்தஸ்து, இசைன்னு ஒவ்வொரு அம்சத்திலையும் தமிழ் சினிமா ஒரு புது உச்சத்தை எட்டிய காலகட்டம் தான் இந்த 90s. இந்த 90s அப்படின்ற தசாப்தம் தமிழ் சினிமாவோட எதிர்கால போக்க தீர்மானிச்சதோட மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு மறக்கவே முடியாத நிறைய சினிமா அனுபவங்களையும் அள்ளி கொடுத்திருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த வீடியோ மூலமா மறுபடியும் 90ஸ்க்கே போய் அனுபவிச்சுட்டு வரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் வரக்கூடிய நம்ம வீடியோஸை தவறாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 90ஸோட தொடக்க காலகட்டத்துல ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் தான் தமிழ் சினிமால உச்சகட்ட புகழ்ல இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு தளபதி, அண்ணாமலை, பாஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா மாதிரியான மெகா ஹிட்களை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் கொடி கட்டி பறந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அவரோட ஸ்டைல், டயலாக் டெலிவரி, மாஸ் அப்பியல்னு எல்லாமே ரசிகர்களை காந்தம் மாதிரி அவர் பக்கம் ஈர்த்துச்சு. அதே சமயத்துல கமல்ஹாசன் அவர்கள் குணா, தேவர் மகன், குருதி புனல், இந்தியன், அவ்வை சண்முகி மாதிரியான படங்கள்ல தன்னோட நடிப்பு திறமையோட பல்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தினாரு. அவரோட கதாபாத்திர தேர்வும் தமிழ் சினிமால அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் முயற்சிகளும் 90s காலகட்டத்துல தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது இலக்கணத்தையே வகுத்துச்சு. கமல், ரஜினின்னு 2 மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ் சினிமாவே ஆண்டுகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட ஆக்ஷன் ஹீரோன்ற பின்பத்தை கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர் மாதிரியான படங்கள் மூலமா வலுப்படுத்திக்கிட்டாரு. இதே காலகட்டத்துல பிரபு, சத்யராஜ், கார்த்திக் மாதிரியான நடிகர்களும் அவங்களோட இயல்பான நடிப்புனால ரசிகர்களை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே சமயம் சரத்குமார், அர்ஜுன், பிரசாந்த் மாதிரியான நடிகர்களும் ஆக்ஷன், ரொமான்ஸ் மாதிரியான ஒரு சில வெற்றி படங்களையும் கொடுத்தாங்க. முக்கியமா இதே 90s காலகட்டத்துல தான் அமராவதி திரைப்படம் மூலமா நம்ம ஆசை நாயகன் அஜித்குமார் அவர்களும், நாளைய தீர்ப்பு திரைப்படம் மூலமா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களும் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஆசை, காதல் கோட்டை, வாலி போன்ற படங்கள்ல அஜித்குமார் அவர்களும், பூவே உனக்காக, லவ் டுடே, துல்லாத மனமும் துள்ளும் மாதிரியான படங்கள்ல விஜய் அவர்களும் தொடர் வெற்றிகளை கொடுத்து அவங்களோட சகாப்தத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க. விக்ரம், சூர்யா மாதிரியான நடிகர்களும் இந்த காலகட்டத்துல தான் அவங்களோட பயணத்தை தொடங்கி பின்னாடி மிகப்பெரிய நடிகர்களாகவும் உயர்ந்தாங்க. இதுக்கப்புறமா நயன்தாரா, ஜோதிகா, சிம்ரன், தேவயானி, ரம்பா, மீனா, சங்கவி, ரோஜா மாதிரியான பல கதாநாயகிகள் முன்னணி இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 90s காலகட்டத்தை இயக்குநர்களோட சகாப்தம்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் அவங்களோட தனித்துவமான பாணியில கதை சொல்லி ரசிகர்களை தட்டி போட ஆரம்பிச்சாங்க. தளபதி, ரோஜா, திருடா திருடா, பம்பாய், இருவர்னு 90ஸ்ல மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஒவ்வொரு படமும் ஒரு கலை படைப்பாவே இருந்துச்சு. காஷ்மீர் பிரச்சனை, மத நல்லிணக்கம், அரசியல்னு சமூக ரீதியா பேச வேண்டிய பல விஷயங்களை ரொம்பவே நேர்த்தியா காட்சி மொழியில கையாண்டார் நம்ம மணிரத்னம் அவர்கள். இதுக்கப்புறமா ஜென்டில்மேன் திரைப்படத்துல அறிமுகமாகி காதலன், இந்தியன், ஜீன்ஸ்னு பிரம்மாண்டம், சமூக சீர்திருத்தம், அதிரடி, விஞ்ஞானம்னு பல விஷயங்களை ஒண்ணு சேர்த்து ஒரு புது பாணியவே உருவாக்குனாரு சங்கர் அவர்கள். 90s காலகட்டத்துல இயக்குனர் சங்கர் அவர்களோட படங்கள் தொழில்நுட்ப ரீதியா இந்திய சினிமாவுக்கே ஒரு முன்னோடியா இருந்துச்சு. இதுக்கப்புறமா கிராமிய கதைக்களங்கள்ல கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன் மாதிரியான யதார்த்தமான திரைப்படங்களை இயக்கி தமிழ் மண்ணோட கலை பொக்கிஷமா திகழ்ந்தாரு நம்ம இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். அவரோட கிராமிய கதைகளும் மண்மனம் மாறாத கதாபாத்திரங்களும் ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இதுக்கப்புறமா ரஜினி, கமல் மாதிரியான முன்னணி நடிகர்களை வச்சு தொடர்ச்சியான கமர்ஷியல் வெற்றிகளை அள்ளி கொடுத்தாரு நம்ம KS ரவிக்குமார் அவர்கள். நாட்டாமை, முத்து, படையப்பா மாதிரியான படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல சிகரத்தை தொட்டுச்சு. இதுக்கப்புறமா பூவே உனக்காக, சூரியவம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் மாதிரியான குடும்ப பின்னணி கொண்ட மென்மையான படங்களை இயக்கி குடும்ப பார்வையாளர்கள் கிட்ட அபிமானத்தை பெற்றாரு நம்ம இயக்குனர் விக்ரமன் அவர்கள். அவரோட படங்கள் எல்லாமே உறவுகளோட முக்கியத்துவத்தையும் எளிய மக்களோட கனவுகளை பத்தியுமே அதிகமா பேசிச்சு. இவங்களுக்கு அப்புறமா வசந்த், பாலாஜி சக்திவேல், சேரன், செல்வமணி, கதிர், பார்த்திபன் மாதிரியான இயக்குனர்கள் யதார்த்தமான கதைகளை வச்சு சமூக அக்கறைகள் கொண்ட படத்தை எடுத்து தமிழ் சினிமாவோட கதைக்களத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க. இவங்களோட படங்கள் எல்லாமே அன்றாட மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாவும் சிந்திக்க தோன்ற வகையிலயும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா 90ஸ்ல தமிழ் சினிமா இசையில ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை பார்த்துச்சு. அது வரைக்கும் இசையில இளையராஜா ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தப்போ AR ரஹ்மான் அவர்களோட வருகை இந்திய சினிமா இசையோட திசையவே மாத்தி அமைச்சிச்சு. இளையராஜா அவர்கள் தளபதி, சின்ன கவுண்டர், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, முத்து மாதிரியான படங்கள்ல தன்னோட தனித்துவமான மெலடிகளையும் நாட்டுப்புற இசையையும் கொடுத்து ரசிகர்களை ஈர்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட பின்னணி இசைகள் மட்டுமே அப்போ இருந்த பல படங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு. அவர் கொடுத்த இசையும் பாடல்களும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா AR ரஹ்மான் அவர்கள் 1992ல ரோஜா திரைப்படம் மூலமா அறிமுகமாகி எலக்ட்ரானிக் மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸோட பயன்பாடு
உலக தரத்துல இருக்கிற அவரோட மியூசிக் வடிவமைப்பு, அதுக்கப்புறமா அவரோட அந்த இனிமையான குரல் மூலியமா பல இளைஞர்களை அவர் கவர்ந்தாரு. காதலன், பம்பாய், திருடா திருடா, இந்தியன், மின்சார கனவு, கண்டுகொண்டேன் மாதிரியான படங்கள்ல அவரோட இசை மெகா ஹிட் அடிச்சிச்சு. தமிழ் சினிமாவை இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுக்கு கொண்டுட்டு போனாரு நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். அவரோட இசை எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது பரிணாமத்தையே கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார், வித்யாசாகர், பரத்வாஜ் மாதிரியான இசையமைப்பாளர்களும் அந்த காலகட்டத்துல பல ஹிட் பாடல்களை கொடுத்து ரசிகர்களை அவங்க பக்கம் ஈர்த்துட்டு இருந்தாங்க. இவங்க கொடுத்த அந்த பாடல்கள்லாம் அந்த காலகட்டத்துல வெறும் பாடல்களா மட்டும் இல்லாம பல பேருக்கு உணர்வுகளா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த 90s காலகட்டம் தொழில்நுட்ப ரீதியாகவும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்துச்சு. ஸ்டீரியோ சவுண்ட், டால்பி சவுண்ட்னு சவுண்ட் டெக்னாலஜில பல முன்னேற்றங்கள் வந்துச்சு. இயக்குனர் சங்கர் அவர்களோட படங்கள்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்புறம் சவுண்ட் டிசைன் எல்லாமே ஒரு புது உச்சத்தை அடைஞ்சிச்சு. இது எல்லாமே சேர்ந்து ரசிகர்களுக்கு ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா இயக்குனர் சங்கர் அவர்களோட பிரம்மாண்டமான செட், துடிப்பான ஒளிப்பதிவுன்னு சினிமா ஒரு புது காட்சி அனுபவத்தை கொடுத்துச்சு. சந்தோஷ் சிவன், ரவி கே சந்திரன், ஜீவா மாதிரியான ஒளிப்பதிவாளர்கள் அவங்களோட தனித்துவமான ஸ்டைல காட்டினாங்க. ஒவ்வொரு காட்சியையும் ஒரு ஓவியம் போல காட்டினாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ண ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கலை படைப்பு மாதிரியே இருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்தியன் ஜீன்ஸ் மாதிரியான படங்களோட விஎஃப்எக்ஸ் பயன்பாடு ஹாலிவுட் படங்களுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. இது தமிழ் சினிமாவோட தொழில்நுட்ப வளர்ச்சியை உலக அளவுக்கு எடுத்து காட்டுச்சு. இதுக்கப்புறமா 90s காலகட்டத்துல தமிழ் சினிமா வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம சமூக பிரச்சனைகளையும் உணர்வு பூர்வமான மனித உறவுகளையும் ஆழமா பதிவு பண்ணுச்சு. இந்த 90s காலகட்டத்துல ஹீரோயின் கதாபாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஹீரோயின்ஸ்னா வெறும் காதல் ஜோடியா மட்டும் இல்லாம வலுவான, துணிச்சலான, சுதந்திரமான, தனிப்பட்ட அடையாளங்கள் கொண்ட கதாபாத்திரங்கள்ல நடிச்சாங்க. முத்து, கரகாட்டக்காரன், வெற்றி கொடிக்கட்டு, பாரதி கண்ணம்மா மாதிரியான படங்கள் பெண் கதாபாத்திரங்களையும் அதிகமா முன்னிலைப்படுத்தினாங்க. இது சமூகத்துல பெண்களோட பங்களிப்பை அதிகமா பிரதிபலிச்சிச்சு. இதுக்கப்புறமா 90sல வெளியான பல திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. முத்து, இந்தியன், படையப்பா, அண்ணாமலை, ஜென்டில்மேன், காதலன் மாதிரியான படங்கள் தமிழ் சினிமால வசூல் சாதனைகளை திருத்தி எழுதுச்சு. 90s காலகட்டத்துல தமிழ் சினிமா தன்னோட எல்லைகள் எல்லாம் விரிவுபடுத்தி புது தொழில்நுட்பங்களையும் கதைக்களங்களையும் தைரியமா எடுத்து வச்சிச்சு. திறமையான நடிகர்கள் அப்புறம் இயக்குநர்களோட ஆதிக்கத்தினால மறக்க முடியாத சினிமா அனுபவங்களை அள்ளி கொடுத்த ஒரு அற்புதமான காலகட்டம் தான் 90s காலகட்டம். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 90sலயோ இல்ல ஏர்லி 20sலயோ வந்த திரைப்படங்களை இப்ப கூட டிவில போட்டாலும் சலிக்காம இன்னும் நிறைய பேர் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனா இப்ப வெளியாகிற ஒரு சில திரைப்படங்களை ஒரு தடவைக்கு மேல பாக்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. இதுதான் அப்போ வந்த திரைப்படங்களுக்கும் இப்ப வர்ற திரைப்படங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த 90s காலகட்டம் தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு பிரகாசமான அத்தியாயமா என்னைக்குமே நிலைச்சிருக்கும். இது வெறும் ஒரு தசாப்தம் மட்டும் இல்ல, தமிழ் சினிமான்ற மகத்தான கலைவடிவத்தோட ஒரு பொற்கால அடையாளம் தான் அந்த 90s காலகட்டம். எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போடுற நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.